தம்பி, என் குழந்தைக்கு காது குத்துனப்பா, அங்கே என்னால் சாப்பாடு போட முடியல, ஆனால் இங்கே நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அண்ணா நம்மக்கிட்ட வந்தார். இந்த அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு இவர் கையாலேயே உணவளிச்சிருக்காரு. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், அதாவது என்னால் முடியலப்பா, அங்கே முடியல, இங்கே நான் சாப்பாடு போடுறேன், முடிஞ்ச அளவு நீங்கள் போடுங்க அப்படின்ற போது நாங்களும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயும் போட்டுங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சந்தை இருக்குல்ல, சந்தையை பின்னாடி சில பழங்குடி மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போட்டோங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் எதனா என்னுடைய அப்பா நினைவு நாள், எங்கள் பொண்ணோட பிறந்த நாள், இந்த மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா கூட எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறோங்க. நீங்களும் அதுக்கான பங்களிப்பை செலுத்தலாம். கொஞ்ச நாளாக ஏன் தம்பி வீடியோ போடலன்னு கேட்டிங்க. அதாவது டே 11 வரையும் இன்றைக்கி வரையும் வீடியோ போட்டேன். இதுக்கப்புறமும் இன்னும் 7 நாள் வீடியோ உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் போட முடியல.